நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ட்ரேட்லேயும் லாபமோ நஷ்டமோ வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அது எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு இடத்துல நம்ம அந்த மூணு விதமான கேண்டில்ஸ்டிக் பார்த்தோமா, சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்கு, டியூவல் கேண்டில்ஸ்டிக்கு, ட்ரிபிள் அண்டு 3 அண்ட் அபவ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. இது எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. எனக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாமல் அதில் ரெண்டு எஃபெக்டிவ் மெத்தடை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா. வெறுமனே ஒரு 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 இடத்த காமிச்சு இதுதாங்க சப்போர்ட்டு இதுதாங்க ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல எனக்கு விரும்பலை. ஸோ சப்போர்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சில குணாதிசயங்கள் இருக்குது. நான் அதை வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து அது அப்படி தான் புரியும். இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக யூஸ் ஆகணும்னா இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே நினச்சிப்பேன். ஸோ அதே கான்செப்டில் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். சப்போர்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ வெல்கம் டு செல்வா ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா என்ன, சப்போர்ட்டுங்கிறது கீழே இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ்னால் அது அப்பரில் இருக்கும். கீழே சப்போர்ட்டில் பட்டு மேலே போகிற ப்ரைஸ் லெவல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸில் பட்டு அகெயின் கீழே வரும், டெக்ளைன் ஆகும். இதுதான் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸோட தியரி. ஓகேங்களா. சிம்பிளாக சொல்ல போனோம்னா சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பையர்ஸ் இருப்பாங்கன்னா பையர்ஸ் ஆர்டர்ஸு நிறையா இருக்கும், இங்கே செல்லிங் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்தையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பை பண்ணலாம், கரெக்டாக அந்த இடத்துல செல் பண்ணலாம். இது வந்து ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது ஒரு முக்கியமான சாப்டர். ஸோ மேற்கொண்டு பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா, அந்த குணாதிசயங்கள் இருக்கா, 6 குணாதிசயங்கள் இருக்குது. அந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தால் ப்ரைஸ் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 6 குணாதிசயங்கள் இருக்குது. அதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்த சப்போர்ட் ஏரியா இருக்கீங்க இல்லையா, இந்த சப்போர்ட் ஏரியா வந்து இவ்வளோ இந்த 6 மாதமாக விழுந்திருக்கிற செல்லிங் ப்ரெஷரை வந்து ஓவர் கம்னா இந்த இடத்துல அந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பையர்ஸ் இருக்கிறதுனால அப்படியே மார்க்கெட் வந்து அப்பரில் போயிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் ஆர்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா செல்லர்ஸ் இவ்வளோ அக்ரெசிவாக இருந்திருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இவ்வளோ அக்ரெசிவாக இருந்த செல்லர்ஸை இந்த இடத்துல எப்போ இந்த பையர்ஸ் கரெக்டாக இந்த சப்போர்ட் ஜோனு வந்துச்சோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஷூட்டப் ஆகி மேலே போயிருக்கா. இதுதான் வந்து சப்போர்ட் ஜோனு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டு ஜோன் அந்த ஏரியாவில் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா ப்ரைஸ் டெக்ளைன் ஆகிட்டு இருக்கு வர்ற இடத்துல கரெக்டாக பட்டு அந்த இடத்துல பையிங் ஆர்டர்ஸும் பையர்ஸும் நிறையா இருக்கிறதுனால செல்லிங் கொஞ்சமாக நின்று அப்படியே மார்க்கெட் வந்து ஓவர் கம் ஆகணும். ஸோ சப்போர்ட்டுனாலே அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக்லி டு பை. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மேலே அந்த பையர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கீழே புஷ் டவுன் பண்ணி கொண்டு போகவே விடலை. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் இருந்து அவங்க வந்து இந்த இடத்துல விலை வந்து சீப்பாக கிடைக்கும், ப்ரைஸ் விலை வந்து சீப்பாக கிடைக்கிறதுனால இந்த இடத்துல பை பண்ணிடுவாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்து ப்ரைஸ் இந்த இடத்துல பட்டோடனே ப்ரைஸ் எப்படி வந்து ரியாக்ஷன் ஆகி மேலே போயிருப்பாருங்க, ஷூட்டப் ஆகிருப்பாருங்க. அதே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் பட்டோடனே மார்க்கெட் பழையபடி கீழே வந்து சேம் சப்போர்ட் ஏரியா இந்த இடம் இருக்குங்களா, இதில் பட்டோடனே மார்க்கெட் எப்படி ஷூட்டப் ஆகி மேலே போயிருப்பாருங்க. ஸோ ஒரு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் வந்து பையர்ஸ் ஆர்டர்ஸோட அந்த குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து மூணாவது
ப்ரைஸ் ரிஜெக்ட் சக்தி லோ. இது எதனால் அப்படின்னா செல்லர்ஸ் இந்த புஷ் பண்ணியிருக்காங்களா, ப்ரைஸை வந்து புஷ் டவுன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஜெக்டரியை விட்டு கீழே பிரேக் டவுன் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்கிறதுனால ப்ரைஸை இந்த இடத்துக்கு மேலே கீழே நகரவே விடலை பாருங்கள். இது ஏன் இந்த இடத்துல இவ்வளோ விக்கெல்லாம் வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து மேற்கொண்டு ப்ரைஸை பிரேக் டவுன் பண்ணி கீழே கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து பையர்ஸ் வந்து கிடைச்ச இடத்துலலாம் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல. அதனால தான் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்டில் வந்து லோ ஆகுது. நம்ம கேண்டில்ஸ்டிக் பார்த்தோம் இல்லையா, விக்கு எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதான் காரணம். பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடுவில் நடக்கிற போட்டி, இதனால தான் வந்து இந்த விக்கெல்லாம் வந்து உருவாகுது. இந்த இடத்துல லாங் விக்கு கீழே உருவாகுது அப்படின்னா செல்லர்ஸை விட பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க விற்கணும்னு நினைக்கிற அந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கி 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 மேற்கொண்டு கீழே கொண்டு போகாமல் ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மூணாவதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் ஏரியானா இந்த மூணாவது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து நாலாவது, ஓகேங்க, அந்த கேண்டில்ஸ்டிக் பார்த்தாச்சு, கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அப்போ என்ட்ரி ஆகிறதுக்கு இடம் வேணும்ல. கரெக்டு. எப்பயுமே சப்போர்ட் வந்து ஒரு குட் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்களா, மக்கள் வந்து கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் அந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதுக்குண்டான பையிங் ப்ரெஷரு. ஸோ இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸால் கீழே பிரேக் டவுன் பண்ணவே முடியல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட இந்த ஜோன், இந்த பையிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் ஏரியா வந்தோடனே எப்படி பை ஆகி அதே போல தான் ப்ரீவியஸ் மாதிரி தான் மார்க்கெட் வந்து கீழே வரவே வராமல் எப்படி மேலே வந்து கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பார்ட்டாக வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வாங்குறது, ரெண்டாவது சப்போர்ட்டில் வாங்குறது, மூணாவது சப்போர்ட்டில் வாங்குறது, கொஞ்சம் 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 கன்வெர்ட் பண்ணி வாங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இந்த இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க ஒன்று. அடுத்து ரெண்டாவது சப்போர்ட் லெவல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த ரெண்டாவது சப்போர்ட் லெவல். அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மூணாவது அவங்க எங்கே பை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த அவங்க வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருந்த உடனே மார்க்கெட் வந்து எப்படி ஷூட் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதான் சப்போர்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து டெக்ளைன் ஆகி பையர்ஸ் ஆர்டரை ஃபுல்லாக கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கிடச்சி ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷனில் மூவ் ஆகலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கன்சால்டேஷன் மூவ் ஆக அதாவது கீழே சப்போர்ட் ஏரியாவில் கன்சால்டேஷன் ஆகுதுன்னா நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் அப்படியே வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சப்போர்ட் ஏரியானா என்னென்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது, டர்ன் பேக் ஆக போகுது அப்படின்னும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபோர்த் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வாங்குவாங்க அப்படின்ட்டு. என்றைக்குமே வந்து சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வந்து அதை ஹால்ட் பண்ணுவாங்க. ஒரு டெம்பரவரியாக வந்து ப்ரைஸை ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்து இந்த செல்லிங் ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் புஷ்பேக் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பட்டு பழையபடி மார்க்கெட்டை வந்து என்ன அளவுக்கு கீழே புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் ஏரியா வந்து இந்த செல்லிங் ப்ரெஷரை தாங்க போதுமான இடம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் அவ்வளோவா இல்லைங்கிறதுனால செல்லர்ஸ் ஜெயிச்சு மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 6 பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் ஏரியானா அடுத்து ஞாபகம் வரணும். சும்மா ஒரு சார்ட் எடுத்தோம், இந்த லோ இருக்குது இப்படி மார்க் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டாப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஹை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இன்னையோட இந்த சப்போர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது குணாதிசயங்கள் வந்து முடியுது. ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்னா எப்படி இருக்கணும், அந்த ஜோன் எப்படி இருக்கணும், இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் பற்றி போடுறேன்.
நன்றி. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.